வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 16 ஓட ரிவ்யூ பிளஸ் கேம் வீக் 17 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் ஏன் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ரிட்டர்னிங் பேக் த தமிழ் டூன் அஜய். வெல்கம் பேக் டு தி ஷோ. நன்றி, வணக்கம். எப்படி இருக்க? ஆல் குட் ப்ரோ, ஆல் குட். நாட் ஸோ குட் ஆக்சுவலா. ஆர்சனல் கொஞ்சம் மொக்கையாடினாங்க போன வாரம். ஸோ பட் அந்த கேம்ல ஆரம்பிக்க வேணாம், உங்க கேம்ல ஆரம்பிப்போம். நியூ காசில் யுனைடெட் வர்ஸ் லெஸ்டர் 4-0. நோ மோர், என்ன சொல்றது, நோ மோர் இந்த சின்ன டீம்ஸுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி. ஸோ வச்சு செஞ்சிட்டீங்க 4-0 எம்ஃபாட்டிக் விக்டரி. அஜய், ஆமாண்டா, ஐ திங்க் வி பிளேட் ஆர் ஏ கேம். அந்த கேம் நீ ஆக்சுவலா நீ பாத்தீங்கன்னா we should have easily won it or 8-0. I'm still it might seem like என்னடா ரொம்ப ஓவரா ஹைப் பண்றானே அப்படின்னு. ஹைப்லாம் இல்ல, அவ்வளவு நல்லா ஆடணும் அந்த கேம். ஸோ எல்லாரும் ஏ கேம்ல ஆடினாங்கன்னா அதுதான் எங்களோட லெவல்ஸ் நல்லா தெரிஞ்சு போச்சு. லைக் இன்னைக்கு கூட பிரென்ஃபோர்டோட எங்களால அதே மொமெண்டம் கேரி பண்ண முடிஞ்சது. ஸோ ஈஸிலி புட் தெம் அவே. ஸோ நீ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 25 ஷாட் வச்சிருந்தோம் ஒரு 60-70 நிமிஷத்துலேயே. ரைட். ஸோ அதுதான் ஆக்சுவலா லைக் ஐ திங்க் எவ்ரிபடி டர்ன்ட் அப் ஃபார் த கேம். அண்ட் ஆல்சோ ஃபார் லெஸ்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா, அந்த மிட்ஃபீல்ட்லேருந்து பாலை ப்ராக்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த 3 பேர் எஸ்பெஷலி வித் டொனாலி பிளேயிங் 6 இப்போ கரெக்டாக அந்த பேலன்ஸ் செட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களால இந்த மிட்ஃபீல்ட்லேருந்தே ப்ராக்ரஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான அதுக்கேற்ற மாதிரி தான் ஐ திங்க் and he didn't have players from the bench to come on and change the game also. So அதனால தான் ரூட் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். பட் தெரியல, அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா லெஸ்டர் ஹேஸ் அ சான்ஸ்ன்னு தோணுது எனக்கு. டு எஸ்கேப் அண்ட் ஸ்டே. கரெக்ட். So I think they are not as bad as at the bottom 3 worst teams in the league ன்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்றதுக்கு. லெஸ்டர் சிட்டி, ஆமா, ஐ திங்க் சவுத்ஹாம்ப்டன் ஃபார் ஷூர் இருக்காங்கன்னு தோணுது. வுல்ஸ் அந்த கேட்டகரியில இருக்கானுங்க, சத்தியமா இருக்காங்க. மூணாவது டீம் தான் தெரியல. அதுதான் அந்த இது. பட் ஐ திங்க் லெஸ்டர் what do you call it, இப்போ அந்த கேம் பார்த்தனா அவ்வளவு போற ஆடின மாதிரி தான் இருந்தது. பட் ஐ somehow think they have hope. அந்த ஃபர்ஸ்ட் 2 கேம் ரோட் கோச் பண்ணதை பார்த்தேன் நான். ஸோ அந்த 2 கேம்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடின மாதிரி தோணுது. ஸோ செயின்ட் ஜேம்ஸ் இஸ் ஆன் எனி டே இஸ் டிஃபிகல்ட். அந்த மாதிரி மூட்ல நாங்க when we were there it was really difficult. It turned out to be very difficult for them. கரெக்ட். இப்போதைக்கு என்ன சொல்றது, 17வது பொசிஷன்ல இருக்கிறாங்க, 2 points from the clear zone. பார்ப்போம் எங்க முடிக்கிறாங்கன்னு. ஸோ உங்க 2 டீம்ஸுக்கு அடுத்த வாரம் கேம்ஸ் பார்ப்போம். நீங்க கோயிங் அவே டு இப்ஸ்விச் டவுன். இப்ஸ்விச் டவுன் பாத்தீங்கன்னா போன வாரம் தோத்துட்டானுங்க, சாரி ஜெயிச்சுட்டானுங்க உல்ஸோட. கரெக்ட், லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல ஜெயிச்சிட்டானுங்க. அண்ட் ஸோ நாட் அ பேட் விக்டரி, அஸ் இன் உல்ஸ் ரொம்ப மோசமாகறானுங்க. உல்ஸ் எப்படின்னா, போன வாரம் இவன் லெமினா சண்டை போட்டுனுக்குறான் பிச்சில். வெஸ்டாம் பிளேயர்ஸோட, போனோட, இவனோடலாம் சண்டை போட்டுனுக்குறான். அவனோட பிளேயர்ஸோட சண்டை போட்டுனுக்குறான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூண்டியா இந்த இப்ஸ்விச் கோச்சிங் ஸ்டாஃப் கனடிய ஒருத்தனை புடிங்கிட்டான். என்னடா நடக்குது? அண்ட் கேரி ஓனில் சாக் பை தி வே. கரெக்ட். ஸோ அதான் ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு கெட் சவுதி லீக்லேருந்து another Portuguese manager. பேர் மாதிரி வெரி டீசென்ட் ரெப்யூட்டேஷன். பட் என்ன சேலஞ்ச்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் கம்ப்ளீட்லி broken. ஆமா, நம்ம அந்த புல்ஸ் கேம் பத்தி அப்புறமா பேசுவோம். இப்ஸ்விச் அண்ட் நியூகாசில் கேம் படி பார்த்தனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ஸ்விச் அட் ஹோம் ஆர் வெரி டீசென்ட். நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் எனக்கு போன வருஷம் நாங்கள் லூட்டன் ஆனதான் ஞாபகம் வருது. நாங்கள் லூட்டன் போயிட்டு வி லாஸ்ட். ரைட், இந்த மாதிரி தான் ஒரு நல்ல மொமெண்டம்ல போயிட்டு வி லாஸ்ட். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தோன்னா இட் வாஸ் அன் அன்சேஞ்ச்ட் 11 தட் வி பிளேட் ஃப்ரம் லைக் லெஸ்டர் ஆடின அதே டீம் தான் இன்னைக்கு பிரென்ஃபோர்ட் ஆடுது. So 3 games in 8 days could be slightly a stretch ன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால I think it might be a very closely contested game. And we might just eke out a victory ன்னு தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். It will be both teams can score. So எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் it will be 1-2 to Newcastle.
நான் வந்து எப்போ நியூ காசல் வின்னு சொல்லும் போதோ அப்பெல்லாம் வந்து தோத்துருவீங்க ட்ரா அந்த மாதிரி தான் வரும். அவனே சொல்ல போ. ஸோ நான் வந்து ட்ரான்னு சொல்ல போறேன் இந்த கேம். ஐம் கோயிங் ஃபார் 1-1 ட்ரா. தெரியல, ஐ ஃபீல் லைக் நீ சொன்ன மாதிரி இப்ஸ்விச் ஆல்சோ ஹேவ் அ குட், ஓரளவுக்கு ஹோம்ல நல்லா ஆடுவானுங்க. ஸோ அதனாலே ஐ சே அ ட்ரா. பட் நியாயப்படி பார்த்தா நியூ காசல் கண்டிப்பா ஜெயிக்கணும் இந்த கேம். பட் எனக்கு அந்த நேரத்துல தான் வந்து நியூ காசல் எனக்கே ஷாக் கொடுத்துருவானுங்க. ஸோ எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ அதனால தான் ட்ரா சொல்றேன். ஸோ லெட்ஸ் see, ஹோப்ஃபுல்லி ஐ எம் ராங் ஃபார் யுவர் சேக். ஸோ நான் ஒவ்வொருத்தரும் நீ விக்டரின்னு சொல்லும் போது நான் ட்ரா சொல்லியிருக்கேன். கரெக்ட் தான் இருக்கேன். யா. ஸோ பார்ப்போம். நம்ம அப்படியே செக்வே போயிடலாம். இங்க லெஸ்டர் வர்சஸ் உல்வ்ஸ். ஸோ உல்வ்ஸ் பத்தி தான் நீங்க யூ ஆர் டாக்கிங் அபவுட் உல்வ்ஸ் அஜய். ஸோ அப்படியே நீங்களே கண்டினியூ பண்ணுங்க உல்வ்ஸ் பத்தி. ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ரோக்கன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ரொம்ப ப்ரோக்கனா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். நிறைய பேர் வந்து நீ பார்த்தனா அந்த 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 கோல் உள்ள போன உடனே ஐ திங்க் தேர் வர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் அட் ஈச் அதர். ஸோ அதுவே உனக்கு நல்லா தெரியும் that nobody is very comfortable being teammates with each other அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ யார் உள்ள வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாபா இருக்கும். எனக்கு அவங்க அதுக்குள்ள இந்த வீக்கெண்ட் ஆரம்பிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ரைட். ஸோ அதனால யூ மைட் ஹேவ் an interim coach taking over and there are a lot of things to improve. நம்ம வந்து கேரி ஓ'நீல் வந்து நல்ல கோச் தான். But the only thing is சாக்கிங் வாரண்டட் அஜய். சாக்கிங் வந்து நியாயமான விஷயமா? அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ they couldn't have taken a chance. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா ஜான்வரி விண்டோ இருக்கு. Bulls typically they invest in both windows. Okay. Right. ஸோ அவங்க வந்து வந்த ஒரு புது மேனேஜருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் அந்த டீமை பார்த்துட்டு என்ன வேணும்னு அட்லீஸ்ட் சொன்னானா they can go into the market and get it right. ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரி ஓ'நீல் நல்லா தான் கோச் பண்ணுவான். பட் தி ஒன்லி திங் தட் தே ஃபவுண்ட் வாஸ் தே வர் லீக்கிங் கோல்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அதுவே ஒரு டெல்லிங்கான கண்டிப்பா ஒரு சாம்பியன் ஒரு கேம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேம் வந்து கேவலமா ஒரு கண்ட்ரோலே பண்ணாம கடைசியில விடுறது வந்து நிறைய பார்த்திருக்கோம் வர உல்வ்ஸ் இந்த சீசன். அதான் ரொம்ப நைவா இருந்தாங்க ஃபார் most games that they played. நம்ம பார்த்தோன்னா அந்த கேம் பார்த்தோன்னா நல்லா தான் ஆடினாங்கன்னு சொல்லுவோம். 70 minutes நல்லா ஆடினவங்க அந்த 20 நிமிஷம் வந்து ஹெட் லாஸ் ஆச்சு அப்படின்றது வந்து ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். கரெக்ட். It can't be the defining story of the season. And அந்த ஹெட் லாஸ் வந்து I think you pointed out perfectly அஜய். அந்த ஹெட் லாஸ் வந்து லாஸ்ட் 2 கேம்ஸ்ல நல்லாவே தெரிஞ்சிச்சு. எஸ்பெஷலி இந்த கேம் எண்ட் அப்புறமா அந்த ரிசல்ட்ஸ் அந்த எங்க டேபிள்ல இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து has got to them clearly. கரெக்ட். ஐ திங்க் ஸோ அதனால தான் யார் உள்ள வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய கிளைம்பா இருக்கும். அட்லீஸ்ட் வித் லெஸ்டர்ல இப்பதானே இதுல இருந்து வந்தாங்க. ரைட். அண்ட் லைக் மரெஸ்கா கிட்ட இருந்து வந்து இப்போ ஸ்டீவ் கூப்பர்ட்ட போச்சு. ரைட். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் இருந்திருக்காது. ஸோ they thought okay ஸ்டீவ் கூப்பர் அவுட் சைட் பரவாயில்ல, நாங்க ஒரு ஸ்கோரா இருக்கோம், நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற அந்த பிளேயர்ஸ்குள்ள இருக்கும் மென்டாலிட்டி இருக்கும். ஐ திங்க் நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன். முன்னாடி நீ தான் சொன்னு நினைக்கிறேன் லெஸ்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒழுங்கா உள்ள போவே இல்லை. ரைட். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரீசன். இந்த லீக்ல இந்த மாதிரி இந்த லெவல் ஆஃப் குவாலிட்டியில சஸ்டெயின் பண்ணோம்னா தே ஹாவ் டு இன்வெஸ்ட். கண்டிப்பா. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இப்போ லெஸ்டர் வந்து ஜான்வரியில லைக் வெரி சிம்பிள் திங்ஸ் ரைட். இந்த ட்ரூஸ்பெரி ஹால் வந்து இப்போ இஸ் ராட்டிங் இன் செல்சி. அவன் வந்து திருப்பி கொண்டு வந்து லோன்ல அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆட வச்சாங்க. ஒரு பிளேயர் இந்த மிட்ஃபீல்ட் வில் சேஞ்ச் லாட் ஆஃப் டைனமிக்ஸ். நான் அந்த கேம் பார்த்ததுலேருந்தே நான் சொல்றேன் மிட்ஃபீல்ட் இஸ் வேர் தே லாஸ்ட் த பேட்டில். ஸோ யா. ஸோ ஐ திங்க் லாங் இது ஆர் ஷார்ட், ஐ திங்க் லெஸ்டர் இஸ் பெட்டர் பொசிஷன் டு வின் திஸ் கேம் தென் Wolves are. கண்டிப்பா. I want to say Wolves might score, so Leicester will score 2 ன்னு தோணுது. So it will be a 2-1 to Leicester. நான் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறேன். 2-1 தான். ஐ திங்க் ஜெயிச்சிருவானுங்க லெஸ்டர் ஷூரா. உல்ஸ் வந்து அந்த மேனேஜர் இன்னும் வரல அண்ட் டூ ஏர்லி அந்த பவுன்ஸ் வரத்துக்கு. ஹசன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். லைக் லிட்டரலா ராக் பாட்டம் ஹிட் பண்ணிருக்கானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மென்டலா வந்து அந்த மென்டாலிட்டியை கொண்டு வரணும். டே நீங்களாம் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க, யூ கேன் கம் பேக், யூ கேன் ஸ்டே இன் த பிரீமியர் லீக். அதுதான் ஒப்ஜெக்டிவா இருக்கும் இப்போதைக்கு. ஸோ யா ஐ வில் சே 2-1 விக்டரி டு Wolves. ஓகே, அடுத்தது வந்து மான்செஸ்டர் டர்பி போவோம் அஜய்.
இது வந்து என்ன சொல்றது, கடைசி 5 நிமிஷம் பார்த்திருந்தா கூட வந்து இந்த கேமோட கான்டெக்ட் புரிஞ்சிருக்கும் ஃபுல்லா. வேற லெவல் ஃபினிஷ் இந்த கேமுக்கு. மான்செஸ்டர் சிட்டி vs மான்செஸ்டர் யுனைடெட் 2-1. another loss for Manchester City. எத்தனை லாஸ் அஜய்? I am losing count now. என்னடா ரெண்டு கை கூட பத்த மாட்டேங்குது அது. No, but I think அந்த கேம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 60-70 நிமிஷத்துக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப அவங்க வந்து 5th கியர்லாம் ஹிட் பண்ணல. 3rd 4th கியர்லயே they were still in control. ரைட். ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட் உங்க கூட எப்படி வந்து ஆடினாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஆடினாங்க. they played not to lose. ரைட். அப்படிதான் செட்டப் பண்ணி ஆடினாங்க. ஸோ 80th மினிட் வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை லைக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் ஜெயிப்பாங்க இவங்க அப்படின்னு சிட்டின்னு தான் தோணும். சான்சஸ் இருந்தது அஜய் யுனைடெடுக்கு, ஒரு 2 சான்சஸ் இருந்தது. பட் அது யூசுவலா எல்லா கேம்லயும் இருக்கும்ல. இட் இஸ் நாட் லைக் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து பயங்கரமா பெனிட்ரேட் அவுட் ப்ளே பண்ண மாதிரி தெரியல. பட் எனக்கு ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சது, they set up with a 3 at the back. Not the usual inverted இது, but they wanted to set up 3 at the back and play 2 players who will tuck in. So it almost went into a 5-3-1-1 அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து when they were kind of playing without the ball. That's all. சிட்டியோட நம்ம வந்து இப்போ சிட்டி இஸ் குட் வித் த பால் அப்படின்னு சொல்றோம்ல இந்த கடைசி ஒரு 4-5 வருஷமா. as much as they are good with the ball, அவங்க வந்து பால் ரெக்கவரி இஸ் தேர் பிகஸ்ட் சூட். இந்த மாதிரி இஃப் தே கைண்ட் ஆஃப் பிளே லோ பிளாக் ஆர் மிட் பிளாக் அவங்களுக்கு கரெக்டா அது சூட் ஆகல. ரைட். அந்த winning the ball back ability போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சிட்டி டீம் இஸ் லுக்கிங் வெரி ஆர்டினரி. கண்டிப்பா. அண்ட் 2 கோல்மே பார்த்தாலாம் 2 கோல்மே வந்து ஒரு கேவலமான மிஸ்டேக். லைக் அந்த பெனல்டி வந்து அவன் வந்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். மத்தேஸ் நூனஸ் பெப் கார்டியோலா என்ன திட்ட போறான் மேட்சுக்கு அப்புறமா, நான் வந்து பின்னால போயிட்டு ஐ ஷுட் வின் த பால் எப்படியோ. லைக் அது ஒண்ணு. அண்ட் 2வது கோல்லாம் என்னடா பண்றீங்கன்னு என்னால நம்பவே முடியல 2வது கோல்லாம். ஸோ அதுதான் ஐ திங்க் அவங்களால அந்த டுவெல்ஸ் வின் பண்ற அபிலிட்டியே போயிடுச்சு. அந்த அபிலிட்டி போறதுக்கு நம்ம வந்து பெப் கார்டியோலா சொல்றோம், பட் ஐ திங்க் அந்த பிளேயர்ஸோட மோட்டிவேஷன் இஸ் ஜஸ்ட் ட்ராப்ட். நல்லா தெரியுது. ரைட். ஒரு பிளே லைக் நீ என்னதான் கோச்சா சூப்பரா சொல்லி கொடுத்தாலும் அந்த பிளேயர் இஸ் நாட் ஃபீலிங் அப் ஃபார் இட்னா உனக்கு நல்லா தெரியும் அந்த 50-50 டியூவல்ஸ் அவன் போறானா இல்லையா, அக்ரெசிவா வின் பண்ண பாக்குறானா இல்லையா. நிறைய பிளேயர்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹைடிங் பிஹைண்ட் பெப். நம்ம பெப்பை தப்பு சொல்ல நம்ம நிறைய பிளேயர்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த கேம்ல பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 7-8 பிளேயர் ஹேட் அ டிசாஸ்ட்ரஸ் கேம். 100%. Right. So in that sense, it'll be a very steep climb if they were to be in the reckoning to win a title. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் already out of the title race. Right. So பார்க்கலாம். I think it'll be an interesting journey for them. But Manchester Unitedக்கு வந்து ஒரு நல்ல சிங்க் இந்த ஆமர் மாதிரி ஆயிடுச்சு. சிங்க் இந்த ஆமர் ஷார்ட் இந்த ஆம் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. என்னடா நான் ஜெயிக்கிறோன்னு வரவே இல்லையா சார், பரவாயில்ல ஓகே 3 பாயிண்ட்ஸ் அடிக்குது. சூப்பர் ஃபினிஷ் டு பை தி வே செகண்ட் கோலுக்கு. அந்த டச் டு டேக் இட் அவே இல்ல கிளாஸ். நல்ல மெஸ்ஸின்னு சும்மாவா சொன்னாங்க, துப்பாக்கியை பிடிங்க மெஸ்ஸி அம்மா அப்படின்னு சும்மாவா சொல்றாங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் one good thing that I found was there's a lot of rhythm and they are able to. முன்னாடி வந்து இந்த டென்ஹாக் கிட்ட வந்து பேஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. ஒரு பேஸ்னா ஒரே பேஸ்ல போயிட்டு இருப்பாங்க ஃபுல் கேம். ஸோ இந்த கேம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, லைக் when they got back an equalizer they knew how to play. அந்த டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி திருப்பி ஃபாஸ்டா ஆட முடிஞ்சது அவங்களால. அதான் பேக் டு பேக் இமீடியட்டா 2 கோல்ஸ் அடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தானா ஓரளவுக்கு ஏதோ சம்திங் இஸ் ஃபாலிங் இன் பிளேஸ் அப்படின்னு தோணுது மான்செஸ்டர் யுனைடெட் பார்த்தா. கரெக்ட். அண்ட் மான்செஸ்டர் சிட்டி ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ஸ்பேஸ் ஜாம் படத்துல வந்து இந்த ஏலியன்ஸ்லாம் டேலண்ட் திட்டுவானு தெரியுமா, சார்ல்ஸ் பாக்லி கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து டேலண்ட் திட்டானுங்க. யார் இந்த டேலண்ட் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்து தே ஆர் லிட்டரலி அ ஷேடோ ஆஃப் தெம் செல்ஸ் சில பிளேயர்ஸ்லாம் லைக் 4 months முன்னால. ஸோ இந்த மென்டாலிட்டிலாம் வந்து அப்போ காட்டல, மார்ச் ஏப்ரல் இப்போ காட்டுவானுங்க. யோசிச்சு பாரு, ஒரு டீம் வந்து அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க, உன்னால திருப்பிலாம் அந்த மோட்டிவேஷனை கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து another thing நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம்,
அவங்க டீம்ல நிறைய பேர் 29-30 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயாச்சு. டெப்ராயின்லாம் 33ல. ஐ மீன் ஓவர் யுவர் அட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் யுவர் கரியர்ல. ஃபேக் எண்ட் ஆஃப் தி பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட சொல்லிடலாம். யா கரெக்ட். பீக்ல இருந்து கரெக்டா இப்பதான் கீழே இறங்குற மாதிரி இருக்கு. ஸோ அவனால திருப்பி அதே பிளேயர்ஸை வச்சு திருப்பிலாம் பண்ண முடியாது. யூ நீட் நியூ பிளேயர்ஸ் வித் ஃப்ரெஷ் இது. அண்ட் இங்க கடைசியா ஒரு வாரம் இங்க யூகேல வந்து ஃபுல்லா என்ன பேசுறாங்கன்னா, தேவ் ரீப்ளேஸ்ட் அவன் பேர் என்ன, தேவ் சோல்ட் கோல் பாமர், தேவ் சோல்ட் அந்த மாதிரி 2-3 பிளேயர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ரைட்? அவன் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்விஃப்டா அந்த டிசிஷன் எடுத்து செல் பண்ணிட்டானோ. He should have maybe taken a call between Cole Palmer and De Bruyne. சோதி லீக் அமுச்சு விட்டுட்டு கோல் பாமருக்கு இன்னும் ஒரு போன சீசன் விட்டுட்டு இந்த சீசன் பரவாயில்ல, they should have captured அப்படிலாம் பேசிக்கிறாங்க, ரைட்? லாவியா was also their player, if I'm not wrong. சவுத்ஹாம்ப்டன் போனா. So அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து they're just asking that he's been very swift in letting go of young talent, which is coming back to bite them. Yeah. ப்ராப்ளி ட்ரூ, டெஃபினெட்லி. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து நம்ம mid-2000s வந்து ஒரு $1 billion ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மான்செஸ்டர் சிட்டியோட யூத் அகாடமியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப காசு செலவு பண்ணாங்க. அண்ட் டு சி தட் ஒரு 2 பேர் தான் வந்து அந்த யூத் சிஸ்டம்லேருந்து வர்றது வந்து இட்ஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, சேட் விட ஐ திங்க் இட்ஸ் ஷேம், டு பி ஆனஸ்ட். ஸோ அண்ட் ஐ திங்க் கார்டியோலா வந்து பாராட்டணும் ப்ரோ, கண்டிப்பா. பிகாஸ் இவ்வளோ சீசன்ஸ் வந்து அந்த மென்டாலிட்டி டு கீப் வின்னிங் பேக் டு பேக் இஸ் அதுவே ஒரு பெரிய விஷயம். எனி அதர் மேனேஜர் இன்னும் ஒரு பேக் மிஸ் பண்ணிட்டேன், பேக் டு பேக் கரெக்ட், 4 வாட்டி ஆன் த பவுன்ஸ். ஸோ யா, ஸோ அதுக்கே பாராட்டணும். பட் வேற ஏதோ மேனேஜர் இருந்ததுன்னா ஐ திங்க் தே வுட் டெஃபினெட்லி சாக். பட் பிகாஸ் இட்ஸ் பெப் கார்டியோலா அண்ட் பிகாஸ் இவர் வந்து இந்த டீம்ல வந்து ஹி இஸ் லிட்டரலி கிரியேட்டட் ஹிஸ்டரி. ஸோ ஹீ டிசர்வ்ஸ் அந்த என்ன சொல்றது, அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி மேனேஜர்ஸுக்கு. ஸோ யா, பட் இந்த 2 டீமுக்குமே வந்து ஃபிக்சர்ஸ் பார்ப்போமே அடுத்த வாரம். மான்செஸ்டர் சிட்டி டிஃபிகல்ட் கேம் ப்ரோ, கோயிங் டு வில்லா பார்க். இது ட்ராஜெக்டரி பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ட்ராஜெக்டரி வி ஷுட் ப்ரெடிக்ட் another loss ஆக்சுவலி. ஏன்னா வில்லா ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து வில்லா வந்து யாரோட ஆடினானுங்க, யாரையோ ஜெயிச்சானுங்க, இல்ல தோத்துட்டானுங்க. ஓ, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட தோத்துறானுங்க, கரெக்ட், கடைசியில தோத்துறானுங்க. ஆமா, அந்த கேம் ஜெயிச்சு இருந்தானுங்க ப்ரோ. கடைசி இவனுங்களும் லிட்டரலி என்ன சொல்றது, மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆடி இருக்கானுங்க, கடைசி 5 நிமிஷத்துல ஜெயிச்சிருக்கானுங்க அவனுங்களும். நாட்டிங்ஹாம் அந்த கேம் பூராவே சூப்பர். Yeah, they were against the run of playல தான் கோலே அடிச்சானுங்க. டு பி ஆனஸ்ட் வில்லா ஃபாரஸ்ட் நிறைய கோல் அடிச்சிருக்கலாம், பட் நிறைய சான்ஸ் விட்டானுங்க. பட் யா, they deserve the win actually. பட் யா, பட் trajectory according to this என்ன அஜய், என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் based on what we just spoke? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு ஐ திங்க் இந்த 2 டீமே டிரா பண்ற மாதிரி தெரியல எனக்கு. போன சீசன் ஜெயிச்சிட்டானுங்க பை தி வே. வில்லா பீட் சிட்டி at Villa Park. Yeah. They beat City and Arsenal in the same week. Oh, nice. Oh yeah, now I remember. Correct. So எனக்கு வந்து I'm almost inclined to predict City will win. இந்த மாதிரி ஒரு வியர்டான சிச்சுவேஷன்லாம் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ நானும் ஒவ்வொரு வாரம் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணா அவங்களும் லூஸ் பண்ணிட்டே வராங்க. சரியா, அதே மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணலாமேன்னு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லாமேன்ற. So I think it will be a 2-1 victory, 1-2 victory to. தைரியமா காசு போடலாமா அஜய் சிட்டி மேல? காசு போட. I think it will be a draw. I'll say 1-1 draw. தெரியல, I feel like both teams are not in great form. Especially Manchester City கடைசி 5 கேம்ல ஜூவென்டஸ்ல கூட டியூரின்ல வர தோத்தானுங்க 2-0. அந்த கேம் they deserve to lose as well. Villa have a slightly better form. last 5 gamesல 3 win. இவனுங்க வந்து ஒரே win தான். ஸோ எல்லாமே லாஸ் இல்லைனா ட்ரா. ஸோ யா, I'll say for a draw bro. I think draw தான். அக்டோபர் ஏதோ ஒன்று ஐ திங்க் ஏதோ கேம் வீக் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து சிட்டி ஹேவ் த லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் பர் கேம் ஆர் லோவஸ்ட் இது. So they are almost relegation candidates when it comes to the points that they've accumulated. So crazy. அவ்வளோ புவரா இருக்காங்க ஃபார்ம். Crazy bro, crazy.
ஓகே, நம்ம இன்னொரு மேன்செஸ்டர் கிளப்பை பார்ப்போம். மான்செஸ்டர் யுனைடெட் ஹோஸ்டிங் போர்ன்மவுத் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட். போன சீசன்ல ஞாபகம் இருக்கா, இறைவலோட டீம் 3-0 ஜெயிச்சானுங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. சரியான மேட்ச் ஆக்சுவலா. அண்ட் they played really well. They played United off the park. So but United ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்கிறானுங்க ப்ரோ. எப்படின்னா அந்த யூரோப்பா லீக் கேம் கூட வந்து ஒரு கம்பேக் விக்டரி மாதிரி வந்தானுங்க. இதுவும் ஒரு கம்பேக் விக்டரி. ஸோ 2-1 பேக் ஆன் த பவுன்ஸ். பட் லாஸ்ட் 5 கேம்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் வந்து 2 லாஸ் 3 வின்னு. போர்ன்மவுத் ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரே ஒரு லாஸ் அண்ட் 3 வின் அண்ட் ஒரு ட்ரா வெஸ்டாமோட. பட் I don't think you can ஈஸியா வந்து யுனைடெட் வின்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஐ திங்க் போர்ன்மவுத் ஆர் ரியலி ரியலி குட் டீம் ஆக்சுவலா. அவங்க பிரஸ் பண்றது அவங்களோட எனர்ஜி வந்து will be ரொம்ப கஷ்டப்படுவாங்க மான்செஸ்டர் யுனைடெட். ஆமா, இவங்க வந்து இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டியோட ஆடினாங்க. சிட்டி அவ்வளோ ப்ரெஸ்ஸே பண்ணல, ரைட். கம்ஃபர்டபுளா அவங்க வந்து பேக் த்ரீக்குள்ள ஷஃபிள் பண்ணிட்டு இருந்தாங்க பால. அந்த மாதிரிலாம் இந்த போர்ன்மவுத் டீமோட பண்ணனா ஒரு மெக்வயர் இப்படி பாலை வாங்கிட்டு அப்படின்னா பண்ணவே முடியாது. 3 பேர் வந்துருவாங்க அதுக்குள்ள பால்ல. ஸோ ஐ திங்க் அந்த டெம்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல யார் எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம். ஐ வாண்ட் டு சே இட் வில் பி அ ட்ரா. ஏன்னா அகைன் திஸ் கேம் கம்ஸ் டூ ஏர்லி இன் அமரம்ஸ் ஒரு டென்யூர்னு தோணுது. அண்ட் தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் கேம்ஸ் வேர் he will think he has control, but then he'll have players making mistakes, and the squad is very susceptible to make mistakes. ஸோ அதனால தான் ஒன்னா நான் ஏதாவது கேவலமா எதாவது யோசிச்சு எதாவது பண்ணோன்னு நினச்சி எதாவது மாட்டிப்பான், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிதான் தோணுது எனக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி a 2-2 ட்ரா. ஓகே, தெரியல ப்ரோ. ஐ ஹாவ் ஸ்னீக்கி ஃபீலிங் யுனைடெட் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. 2-1 போகிறேன் யுனைடெட். தெரில, ஐ ஜஸ்ட் ஹாவ் ஃபீலிங் தட் இவனுங்க வந்து இந்த ஃப்ரீக்கிஷா வந்து ரிசல்ட் எடுத்துருவானுங்க திரும்ப. மொமெண்ட்ஸ் டீம் எக்ஸாக்ட்லி வைப்ஸ் எஃப்சி மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ தெரில எனக்கு. அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு ஆர்சனல் வர்சஸ் எவர்டன். 0-0 போரிங் கேம். என்னடா பண்றீங்கன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா. வெரி போரிங், வெரி டிசப்பாயிண்டட். இந்த ஃபுல் கேம் அனாலிசிஸ்லாம் சேனல்ல இருக்கு. ஸோ ஆர்சனல் ஃபேன்ஸ் போய் பாருங்க. பட் ஸ்னூஸ் ஃபெஸ்ட் மாதிரி இருந்தது அஜய். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு ஹாஃப் டைம்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே வி ஆர் அவுட் ஆஃப் ஐடியாஸ், நம்மளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஏதாவது ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் தான் தேவை செகண்ட் ஹாஃப்ல. ஓடகார்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து கேவலமா ஆடினான். மிஸ்பிளேஸ் பாஸா இருக்கட்டும், ஒரு தெரியல. ஐ டோன்ட் நோ if the new baby is keeping him up as well in nights. இப்போ he's become a new father வேற. ஸோ தெரியல, I have no idea. ஸோ ரொம்ப மோசமா இருந்தது. anything to add on that game அஜய்? ஒன்றும் இல்லை, என்னோட கலி இங்க இருக்கான், பெரிய எவர்டன் ஃபேன். அவன் தான் கேம் போயிருந்தான். எங்களோட கிறிஸ்மஸ் டூ இருந்தது, முடிச்ச நைட்டோட நைட்டா அவன் வந்து லண்டன் போறேன் அப்படின்னா, என்னடா இந்த மேட்ச் எப்படி நீங்க கண்டிப்பா டிரா எடுத்துறீங்க நான் சொல்றேன் பாரு அப்படின்னா, எவ்வளோடா நில் இருக்கும் பாரு அப்படின்னு. எல்லா காசு போட்டிருக்கணும் அஜய், காசு போட்டிருக்கணும். அவன் கிட்ட டே நீ வேறடா சம்மடி வாங்கிட்டு வர போற போல இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது 4-0 5-0 வாங்குவோன்னு தோணுது அப்படின்னா. ஸோ அதான். ஸோ அந்த இதுல பார்த்துட்டு வச்சுக்கோயே, அவங்க வந்து இந்த கார்னர்ஸ் வந்து எப்படி உங்களோட டிஃபெண்ட் பண்ணோன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் காமிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லா டீமுமே நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க நல்லா ஒரு இந்த நீலாம்பரி மாதிரி அதே கேசட்டை திருப்பி 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 போட்டு பார்த்து எல்லா டீமுமே மெமரைஸ் பண்ணி வச்சிருவாங்க இனிமேல் இருந்து. ஸோ ஐ திங்க் அசைட் ஃப்ரம் தட் எனக்கு என்ன பெரிய இது தோணுதுன்னா, நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் ஆர்சனலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவையில்லை அப்படின்னு. பட் என்ன கேட்டேன்னா கண்டிப்பா தேவை. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ஹவு ஹி சேஞ்சஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் அ டீம் அப்படின்றது வந்து cannot be underrated. நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அஜய், சாரி டு கட் யூ ஆஃப், பட் இட்ஸ் எப்படின்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, நீ சாக்காவை டபுள் அப் பண்ணாலே போதும். உனக்கு அவங்களுக்கு தெரியும் ரைட் சைட்ல இருந்து தான் வருதுன்னு. லெஃப்ட் சைட்ல எங்களுக்கு விங்கரே இல்லை ஆக்சுவலா. ஐ எம் நாட் ஈவன் கிளாசிஃபைங். அவன் ஒரு ஃபேக் பிரேசிலியன் பாஸ்போர்ட் தான் வச்சுக்கிறான். ஐ பின் சேயிங் திஸ். அவனால கிராஸ் போட முடியல, அவனால 1-on-1 டேக் ஆன் பண்ண முடியல. ஒரு 39-year-old ஃபுல் பேக்கை வந்து நீ டேக் ஆனே பண்ணலனா ஹோல் கேம்ல ஹோம்ல நீ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போக கூடாது, நீ ஜெயிலுக்கு போன ஆக்சுவலா கேம் முடிஞ்சகரமா. அந்த லெவல் கடுப்புல இருக்கிற. ஸோ எவனுமே வந்து அந்த பிஹைண்ட் த லைன்ஸ்ல வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேறானுங்க. ஸோ அதனால ரொம்ப ப்ரெடிக்டபிளா வரும். அண்ட்
எதுவுமே பண்ணாத அசின் என்ன பண்ண தெரியலனா கிவ் த பால் டு சாக்கா ஓடகார்ட். தட்ஸ் இட். நோ ப்ரெடிக்டபிள். நீ சாக்கான்னு சொல்றல, அது வந்து சாக்கா ஓடகார்டு வச்சு இந்த பிளான் தான் ஆடுறாங்கன்றது. ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்தா ஹில் சேஞ்ச் இட், ரைட்? யூ வில் ஹேவ் டு லைக் வெரி சிம்பிள், ரைட்? நீ வந்து ஈசாக் எடுக்க மாட்டேன், ரைட்? நாங்க எங்க பிளேயர் உங்களோட கம்பேர் பண்ண போறேன். வெரி சிம்பிள். லைக் ஈவன் ஆசமன், ரைட்? ஆசமன் சொல்லி ஒரு பிளேயர் உங்களுக்கு வந்து நீ லைனை லீட் பண்ணா, நீ ஒரு பாயிண்ட் சொல்றல, சலிபா கேன் பிளே பால்ஸ் பிஹைண்ட் the he can play long balls, right? He can play accurate long balls. Gabriel can do it, Odegaard can do it, Rice can do it. Simple யோசிச்சு பாரு. ஒசமன் வந்து நீ if the team is playing mid block, ஒரு பால் வாங்கி ஒருத்தன் பின்னாடி போட்டு ஒருத்தன் ரன் பண்ணானா சென்டர்ல இருந்து, it will change the dynamics of how open the play spaces start becoming. அதெல்லாம் வந்து ரொம்ப அண்டர் ரேட். எங்களுக்கு இசாக்கோட நாங்க பாக்குறோம். இப்போ இசாக் இல்லைன்னா எங்களுக்கு கேமே நல்லா தெரியுது. அதே பேட்டர்ன்ஸ் தான் ஆடுறோம். ஆனா இசாக் இல்லாதனால we are having to play with கார்டன். ஒரே சைட்ல ஆடுறோம். இப்போ நீ இசாக்கை வச்சு சொல்றதா நாங்க கார்டன் வச்சு ஆடுறோம், ரைட்? ஆனா இசாக் வந்தானா இந்த டைனமிக்ஸ் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை. will change the dynamics of that forward line fluidity. Probably true, but I still think we need more than a striker. ஒரு லெஃப்ட் விங்கர் கூட தேவை. லைக் ரொம்ப வீக்கா இருக்கு அந்த சைடு. ஸோ அந்த சைடு வந்து லிட்டரலா ஒரு ஒத்த கால்ல நடக்கிற மாதிரி இருக்கு அந்த சைடுல பாத்தீங்கன்னா. எங்களுக்கும் அதே தான். ஜேக்கப் மார்டின் லெஃப்ட்ல நடுவான். யா, ஸோ அதான் கரெக்ட். ஸோ இந்த ரெண்டு டீம்ஸுக்கு பார்ப்போமே கேம்ஸ். எவர்டன் கேம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எவர்டன் ஆர் ஹோஸ்டிங் செல்சி அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். சாரி, ஹோஸ்டிங் அட், நான் தப்பா சொல்லிட்டேன், ஹோஸ்டிங் அட் குடிசன் பார்க். லாஸ்ட் 5 ரிசல்ட்ஸ் 5 வின்ஸ் செல்சி. ப்ராப்பரா இருக்கிறானுங்க, பயங்கரமா ரிசல்ட்ஸ் எடுத்துட்டே இருக்கானுங்க. எவர்டன் வந்து அதர் ஹேண்ட் லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து 3 டிரா, 1 வின்னு, 1 லாஸ். ஸோ யா, தெரில அஜய், எனக்கு இந்த கேம் எப்படி கால் பண்ணணும்னு தெரியல. ஐ ஹாவ் அ ஃபீலிங் தே வில் கெட் another draw-ன்னு தோணுது இந்த கேம்ல. யா, ஐ திங்க் ஸோ டூ. ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு 1-1 draw-ன்னு சொல்லிடுறேன். நான் அதே சொல்ல. நான் இன்ஃபேக்ட் வாஸ் திங்கிங் 0-0. ஆனா 3 செல்சியை செட் வச்சிருக்கேன் நான் FPL-ல. அவ்வளவு மனதைரியம் கிடையாது எனக்கு. ஸோ இட் வில் பி a 1-1 draw-ன்னு தோணுது எனக்கு. ஓகே, யா, ஐ ஜஸ்ட் ஹேவ் ஃபீலிங் செல்சி இங்கே தான் வந்து எங்கேயாவது ஒரு பிளிப்பு கூட இல்லை, எங்கேயாவது பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறது. ஐ திங்க் திஸ் மைட் பி அ வெரி அந்த ஸ்குவீக்கி பம் கேம் மாதிரி தோணுது உங்களுக்கு. ஸோ 1-1 ட்ரா. ஸோ கிரேட் ரன்டா. அடுத்து ஒரு 10 கேம் ஃபேன்டாஸ்டிக் ரன். சான்ஸே இல்லை. ஃப்ரெஷ் ஆகுறானுங்களே. பிரீமியர் லீக்கு ஒரு டீம் இருக்குது. இந்த யூரோப்பா என்னது கான்ஃபரன்ஸ் லீக், அதுக்கு ஒரு தனியா ஒரு டீம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஆகுறானுங்க எல்லாருமே. ஆமா. ஐ திங்க் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் பயங்கரமான அட்வான்டேஜ். the Everton team at least will play not to lose. So அந்த மாதிரி ஒரு டீம் கூட வந்து இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கணும். நல்லா இருக்கும் அந்த கேம் ஆக்சுவலா. யா, ஐ அக்ரி டு. ஸோ அடுத்தது வந்து கிறிஸ்டல் பேலஸ் ஆர் ஹோஸ்டிங் ஆர்சனல். இன்னைக்கு கோஇன்சிடென்ட்லி ஆர்சனல் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் கேரபோ கப்ல எமிரேட்ஸ்ல. அண்ட் நீங்க ஸ்ட்ரைக்கர் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு ஜேசஸ் வந்து ஹேட்ரிக் அடிச்சுக்கிறான். என்னாலே நம்ம முடியல. அண்ட் ஹி ஹாஸ் ரிசன் என்றானுங்க ட்விட்டர்ல. ரிசனோட நீ அந்த கடைசி 3rd கோல் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ரைட்? அந்த ஸ்பேஸ் அவன் எப்படி ஆக்கிபை பண்ணி he then peeled away from the central defender to almost find a half space between the full back and the central defender. அதுதான் ஒரு ஸ்ட்ரைக்கர். Odegaard நல்ல ஃபினிஷ் வர, அதுதான் ஷாக்கிங் இருந்தது எனக்கு. ஆமாமா, செம்ம ஃபினிஷர் ஆக்சுவலா. he had the half the pitch to run, make the call, time it, there's another defender chasing and then he slotted it. அதுதான் நான் சொல்றேன். So I think from that standpoint, in fact அந்த கேமுக்கு நீங்க வந்து டிபிக்கலா ஹாவெட்ஸ் தான் ஆரம்பிப்பான். அவன் கண்ட்ரோல் நீ வந்து பயங்கரமா இதுல பைத்தியத்துல ஆடுவான் இவன். பச்சை ஊத்தி இருப்பான் போல இருக்கு கண்ட்ரோல் அப்படின்னு. பட் ஸோ ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் கரெக்டா நல்லா ஆடினாங்க, ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாங்கன்னு தோணித்து, ரைட்? They didn't create too many chances, but they played a very decent game. So அந்த விஷயத்துல பார்த்தனா they are playing at Selhurst Park also. Potential another victory for you guys. Maybe again it will be a very closely contested game in Tonudra. It will not be a runaway victory for you guys. Okay, your prediction?
1-2 to you guys. ஓகே. லாஸ்ட் few minutesல clinch பண்ணுவீங்க. மக்களே, இந்த கேமுக்கு வந்து ஃபுல் ப்ரிவ்யூ அனாலிசிஸ்லாம் சேனலில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட் எபிசோட். நான் வந்து ஐ எம் கோயிங் டு சே ஆர்சனல் கோயிங் டு ட்ராப் பாயிண்ட்ஸ் ப்ரோ. தெரில, ஐ ரியலி டோன்ட் நோ. இன்னைக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் கேம் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த மாதிரி பிரீமியர் லீக்ல ஆடுவோமான்னு எனக்கு தெரியல. டு பி ஆனஸ்ட், இதே ப்ளூ பிரிண்ட்ல ஆடினா ஐ திங்க் வி கேன் வின். ஆல்தோ வித் ஃபர்ஸ்ட் டீம் பிளேஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டீம் பிளேஸ் ஆடல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, கொஞ்சம் மாற்றினா செகண்ட் ஹாஃப்ல. And yeah, so I don't know. I'll say another 0-0. Boring 0-0. I don't know. I just have that feeling. Are you trying the reverse jinx? Reverse jinx, bro. நான் அதெல்லாம் நம்பிக்கிறதே இல்லை ப்ரோ. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை சத்தியமா. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வந்து ஏதாவது இந்த கண்ட்ரோலு, இந்த சிஸ்டம் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா ஆட விடணும்னு தோணுது அப்பப்போ. ஸோ அது பண்ணா வில் வின். பட் பேஸ்ட் ஆன் ஹவு வி பிளேட் லாஸ்ட் 2 வீக்கெண்ட்ஸ் பிரீமியர் லீக்ல பேஸ் பண்ணி சொல்றேன். பிகாஸ் நான் இந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுக்க போறது இல்லை இன்னைக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி வந்து I'll say it will be another boring 0-0. So I think it could be that ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்து they went to Brighton நினைக்கிறேன் போன வாரம். 3-1 அடிச்சாங்க. செம்ம கேம். சரியான கேம். பாலை வச்சுட்டு லைக் என்ன சொல்றது, பல்ட்டிலாம் வச்சிருந்தாங்க அவங்க. பால் வச்சு எங்க வந்து கவுண்ட் கரெக்டா அந்த என்ன சொல்றது, அந்த வைட் ஹாஃப் ஸ்பேஸ்ல வந்து வைட்ல ரைட் ஹாஃப் ஸ்பேஸ்ல வந்து ஒரே ஒரு டிரான்சிஷன்ல பால் இன்டர்செப்ட் பண்ணி கரெக்ட் கடகடன்னு ஓடி தே ஸ்கோர்ட். அந்த கடைசியா 2 கோல்ஸ் அடிச்சாங்க. ஸோ பால் இல்லாம இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஸோ ஐ திங்க் செல்லர்ஸ்லேயே அப்படிதான் ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ நீ சொல்ற மாதிரி இட் குட் பி அ வெரி டைட்லி கண்டெஸ்டட் கேம். நீ ட்ரான்றேன், நான் வந்து ஆர்சனல் வில் ஸ்டில் வின்னு தோணுது எனக்கு. அது டூ மச் குவாலிட்டி. Yeah, let's see. But yeah, அந்த கேம்ல வந்து சார் சூப்பர் கோல்ஸ் ரெண்டுமே லைக் நல்லா கிரியேட் பண்ணி, அண்ட் சாலோபா ஃப்ரம் த கார்னர். Yeah, it was a good result for Palace actually. At away to the Amex. So yeah, நல்லா இருந்தது. ஸோ அடுத்த கேம் வந்து யார் பார்க்கலாம்? லெட்ஸ் லுக் அட் லிவர்பூல் vs ஃபுல்ஹாம். இந்த கேம் 2-2 ட்ரா ஆச்சு. பட் லிவர்பூல் ஸ்டில் ஷோட் ஹார்ட். அண்ட் அந்த ஒரு 1 man டவுனாக இருந்து கூட ஆண்டி ராபர்ட்சன் ரெட் கார்டில் கடைசியில் வந்து டியோகோ ஜோட்டா வந்து கோல் அடிச்சான். 2-2 இந்த கேம் ஃபினிஷ் பண்ணிச்சு. ஸோ எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம்? தி ஆன்ஃபீல்ட் ஸ்பிரிட் வாஸ் இப்போ பயங்கரமாக இருந்தது இந்த கேம். ஐயோ, அவன் வந்து நடுவில் வந்து மிட்ஃபீல்டே இல்லாம 4-5 ஃபார்வர்ட்ஸ் வச்சு ஆடிட்டு இருந்தான். ஸோ ஆக்சுவலா என்ன சொல்றது, ஸ்லாட்டோட இன்கேம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பெக்கபிள் மேன். இம்பெக்கபிள். பயங்கரமா தெரியுது அவன் எப்படி வந்து இவங்களோட ஃபார்வர்ட் லைன் வந்து நியூட்ரலைஸ் பண்ணான் ஃபர்ஸ்ட் 60-70 மினிட்ஸ். அண்ட் அவன் வந்து ஆக்சுவலா he saw மார்க்கோ சில்வாஸ் டீம் was retreating. ஆமா, இந்த கடைசியா they were trying to play for a win, எப்படியாவது செக்யூர் பண்ணணும் அப்படின்னு அவங்க பேக் ஃபுட்ல போக போக இவன் வந்து ஒரு ஃபார்வர்டா உள்ள ஆட் பண்ணிட்டு இருந்தான். ரைட், ரொம்ப ஷார்ப்பா இருந்தான். அதே மாதிரி கிராவன் பர்ச் வந்து சென்டர் பேக் ஆட வச்சான். ரைட், அகெயின் வெரி வெரி ஷார்ப் திங்கிங். ஸோ ரொம்ப ப்ரைஸ் பண்ற மாதிரி தான். எனக்கு நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் டு ப்ரைஸ் அபவுட் திஸ் லிவர்பூல். கண்டிப்பா. சரி, இங்க தான் வந்து ஒரு சாம்பியன் ஸ்பிரிட், ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறது. நம்ம 1 man டவுனா இருந்தா கூட பரவாயில்ல, 4 பேர் அனுப்பலாம் வந்து பிஹைண்ட் த லைன்ஸ். சரி, அந்த மாதிரி இட் ஷோஸ் சாம்பியன்ஷிப் சைன்ஸ்ன்னு தோணுது. அதனாலேயே ஐ ஆம் ஃபேவரிங் லிவர்பூல் அட் த மோமெண்ட், டு பி ஆனஸ்ட், டு வின் த பிரீமியர் லீக். அண்ட் யா, ஐ லைக், எனக்கு வந்து ஸ்லாட் பத்தி எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. ஐ லைக் எவ்ரிதிங் அபவுட் ஸ்லாட். ஐ திங்க் இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். எஸ்பெஷலி ஒரு டிரான்ஸ்ஃபரே இல்லாம ஒரு கேஸா வந்து லைக் ஐ எம் நாட் ஈவன் கோயிங் டு கன்சிடர் தட் as a பிளேயர். ஒரு டிரான்ஸ்ஃபர், அவன் forever injured, அது நம்மளுக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஸ்லாட். ஒன்னே ஒன்று தான் பிடிக்காது, அந்த பிரீமியர் லீக் போட்டோ ஷூட்ல வந்து ஷகிலா போஸ்டர் மாதிரி இடுப்பு புச்சனே இப்படி நிப்பான். அது தவிர எனக்கு எல்லாமே பிடிக்கும். No, and another thing is the way he actually quells the noise with the reporters and media. Super handle பண்றான். Yeah, right. At least for the time being. Right. நம்ம பார்த்து இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல நிறைய மேனேஜர்ஸ் have come from the Dutch league and lower leagues. இவன மாதிரி யாருமே அவ்வளோ டே 1ல இருந்தே பயங்கர ஸ்விட்ச்ட் ஆனா இருந்து நம்ம பார்த்தது இல்லை. ஸோ கண்டிப்பா lot of things to admire about that team and that manager.
அண்ட் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து ஃபேவர் ஆச்சு அப்படிலாம் லைக் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் சே தட். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டீம் தான் நீங்க பீட் பண்ணணும். நாங்க இருக்கிற டீம்ஸ் வந்து ஜெயிக்கல. அந்த சவுத் ஆம்டன், வெஸ்ட் ஆம்லாம் தட் ஒன்லி காஸ்டட் அஸ் த டைட்டில். ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் ஈஸி ஸ்டார்ட். பிரீமியர் லீக்ல ஆல்ரெடி தெரியும் நத்திங் இஸ் இன் ஈஸி கேம். ஸோ ஐ திங்க் ஆர்னே ஸ்லாட் டிசர்வ்ஸ் ஆல் த ஃப்ளவர்ஸ் ப்ரோ. லைக் யூ ஹேவ் டு பிரேஸ் ஹிம். நிறைய பேர் வந்து என்சோ மெரஸ்கா ஹஸ் பின் டூயிங் அ ரியலி குட் ஜாப் இருக்கானுங்க. ஐ எம் லைக் டேய் எவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிறானுங்கடா அவனுக்கு 2 வருஷத்துல. யூ கான்ட், இட்ஸ் சம்திங் விச் ஷுட் ஹவ் ஹேப்பன். பட் வாட் ஸ்லாட் இஸ் டூயிங் phenomenal. he is doing God's work, man, seriously. So I think நல்லா இருக்குடா பாக்குறதுக்கு. நல்ல அடிஷன், சொன்ன மாதிரி சூப்பர் அடிஷன் டு தி பிரீமியர் லீக். Absolutely. But இங்க தான் வந்து லிவர்பூல் ஆர் கோயிங் அவே டு டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம். டாட்னம் ஹாட்ஸ்பர் பார்த்தீங்கன்னா போன வாரம் உத அச்சானுங்க சவுத் ஆம்டனை 5-0. ஐ திங்க் 5 கோல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அச்சானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அந்த ஹாஃப் டைம் 12 போயிருக்கோம் அப்படின்னு. கரெக்ட். இல்ல அந்த ஹாஃப் டைம் மீட்டிங்லேயே நம்ம ராபர்ட் வுட்ஸ் தானே மேனேஜரு, சாரி ராபர்ட் வுட்ஸ் என்னன்னு ஐயோ அவன் பேர் மறந்துட்டாரு. ரசல் மார்டன். ராபர்ட் வுட்ஸ் வந்து நம்ம லூட்டன் ஆளு. ரசல் மார்டன் வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பானுங்க, ஓகே இன்னைக்கு சாக் பண்ணிடலான்னு. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி கேம் பாவம் சாக் பண்ணிட்டானுங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமாவே. ஸோ ஸ்பர்ஸ் பஸ்ஸ கூட எடுக்கல. பாவம் சொல்லிட்டாங்க ராஜாடி கிளம்பு அப்படின்னு. He's taking the bus tomorrow அப்படின்னு. You have to change. He is not taking the bus today அப்படின்னு மாத்தி பாடுங்கடா. ஐயோ. பட் ஸ்பர்ஸ் வர்சஸ் லிவர்பூல் இந்த கேம் வந்து கான்ட்ரோவர்ஷியலா போன சீசன் ஞாபகம் இருக்கா? இந்த கேம் பயங்கரமான கான்ட்ரோவர்சி. இந்த நியூனேஸ் லூயிஸ் டியாஸோட ஒரு ஆஃப் சைடு தப்பான ஒரு ஆஃப் சைடு டிசிஷன், அது கோலா இருக்கணும். And lot of controversies in this game actually. Liverpool finished this game 9 மென்னோட finish பண்ணானுங்க. and கடைசில ஒரு ஓன் கோல் தான் வந்து அந்த டிஃபரன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிச்சு, ஜோல் மேட்டப்போட ஓன் கோல். பட் அஜய் இந்த கேம் எப்படி பாக்குறோம்? லைக் do you think Spurs will be on the front foot? நம்மளுக்கு தான் தெரியும் ஒன் ட்ரிக் போனின்னு. அந்த ஒன் ட்ரிக் போனி வந்து அது லிட்டரலா அந்த கிராஃப்ல வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கும். ஸோ அது எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும்னு தான் தெரியாது. either they will lose this game 3-0 or they'll win this game say like 3-1 or 4-1. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த கேம். பட் உங்களோட தாட்ஸ்? I think it will be the நான் வந்து in fact I was just thinking சாலாவை ட்ரிபிள் கேப்டன் பண்ணலாமா இந்த கேம். சாலாலாம் சூப்பர் சைன் காட்ல இருக்கறான் ப்ரோ. இப்போ அவன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கறான். அவன் பால் வந்து எங்க விழுந்தாலே அடிக்கிறான் பால் டங்குன்னு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்மையா வாங்குவாங்கன்னு தோணுது. அண்ட் பிளஸ் இது பிளேயிங் ஆன் Thursday நாளைக்கு, ரைட்? லிவர்பூல் ரெஸ்டட் a lot of இது இவன் வேற வாய் விட்டான் தட் வந்து நாங்க டைட்டில் அடிச்சே தீருவோம் செகண்ட் இயர்லன்னு. ஸோ ஐ திங்க் he will go all out to win against Manchester United tomorrow. And he might. அந்த கேம் எங்க ஆக்சுவலா? at Spurs தான். at White Hart Lane. okay. White Hart Lane அவங்க Tottenham Hotspur Stadium. sorry Tottenham Hotspur Stadium. sorry, my apologies. Yeah, but nothing has changed between that and this, but still I think நாளைக்கு நிறைய ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு தோணுது ஸ்பர்ஸ். அதனால வந்து they will be fully jaded. okay. இந்த லிவர்பூல் டீம் இந்த ஃபார்வர்ட் லைனோட நீ 80% ஓட ஆடினா பொழந்துருவாங்க, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் it will be a 2-4 to Liverpool. 2 goals to Spurs and 4 for Liverpool. wow. நான் வந்து ஒரு கிரேசியான கேம் போறேன். நான் 3-3 டிரா போறேன். let's see what happens. just for the bands. 6 கோல் கேம். ஐ திங்க் பயங்கரமான கேமா இருக்கும். ஐ திங்க் this is the game of the weekend for sure. 100%. so அதனாலே வந்து ஐ திங்க் we're going to have a treat in the gameலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ஐ திங்க் இட்ஸ் எய்தர் அ ட்ரா ஆர் லிவர்பூல் வின். அதுதான் ஐ எம் ஷூர் ஆஃப் ஈதர் ஒன். ஸோ அடுத்தது அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. செல்சி வர்சஸ் எவர்டன் ஆல்ரெடி பேசிட்டோம். பட் செல்சி போன வாரம் பிரென்ஃபோர்ட் அடிச்சாங்க ப்ரோ 2-1. ஐ திங்க் தே டிட் த பிஸ்னஸ். யூஸ்வலாக பிரென்ஃபோர்ட் வந்து ஒரு போகியான டீம் மாதிரி அவங்களுக்கு. ஸோ தே டிட் த பிஸ்னஸ். பட் பிரென்ஃபோர்டோட ஃபிக்சர் பார்ப்போம் இந்த வாரம். பிரென்ஃபோர்ட் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஹோம், ஜிடெக் ஸ்டேடியம்ல.
ஜிடெக்ல ஓகே நைஸ். யா ஜிடெக்ல. பட் பிரென்ஃபோர்ட் கம்மிங், பிரென்ஃபோர்ட் நம்ம பேசணும் ஆக்சுவலாக ஒரு பாட்காஸ்ட்ல, பயங்கரமான ஸ்டார்ட் இந்த சீசனுக்கு. பட் லாஸ்ட் 5 கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாஸ் 2 வின்னு. அதே மாதிரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வின்னு 2 லாஸ். அண்ட் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா போன சீசன் ஜிடெக்ல வந்து பிரென்ஃபோர்ட் பீட்டன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3-2 அண்ட் ரிவர்ஸ் ஃபிக்சர் வந்து 1-1. ஸோ ஓரளவுக்கு பிரென்ஃபோர்ட் ஹேவ் தி அப்பர் ஹேண்ட்னு சொல்லிக்கலாம். ஒரு 10 wins between them. Yeah, I only want to say this. Brentford at home has the highest number of goals and they have great stats, right? Amongst the, they have the highest number of points on the madri edo or stat, right? Or second highest. And away, they are joint worst record in the league on away. They only got 1 point away from home, which is a 0-0 draw against Everton. Oh wow. அதான் Brentford ஓட இது. அவேனா ஆடவே தெரியாது. நீ கூட ஆடவே தெரியாது. எங்கதான் 1.5 வாரத்துக்கு முன்னாடி போட்டு போலாம் போலந்தாங்க. கரெக்ட். ரைட். ஸோ அவங்களுக்கு வந்து அட் ஹோம்னா அவங்க ஏதோ ஒரு ஜிடெக்ல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அந்த ரவுண்ட்ல, ரைட்? அனிமல். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து they had like 6 or 7 starters or maybe even more. So I think they might be a little jaded, so adanaala they might have a slow start than usual. But I think Brentford will win this game. I want to say it will be 2-1 to Brentford or 3-1 to Brentford. Okay. Yeah, I'll say 2-1 as well. I think Brentford home form நல்லா இருந்திருக்கு. And although Nottingham Forest கூட பயங்கரமா ஆடிட்டு இருக்கானுங்க, I think they're in the top 4. ஆமா, டாப் 4ல இருக்கிறானுங்க, 4th இருக்கிறானுங்க. ஸோ நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ ஆல்சோ பிரில்லியன்ட், ஆக்சுவலி a really good manager. அவன் அந்த ஸ்பர்ஸ் போய் தான் வந்து அவன் ரெப்புடேஷனே கெத்துக்கினான். ஸோ யா, ஹீஸ் really good manager and yeah, I think they'll unfortunately lose this game ன்னு தோணுது. And yeah, Brentford நானும் 2-1 போறோம் ப்ரோ பிரென்ஃபோர்டுக்கு. அடுத்தது வந்து பர்ன்மத் vs வெஸ்ட் ஹாம் போன வாரம் நடந்தது 1-1. ஐ ரியலி தாட் இந்த கேம் வந்து இவனுக்கு ஜெயிச்சிருவானுங்கன்னு தோணுது. பர்ன்மத் இருந்த சான்சஸுக்கு பர்ன்மத் ஜெயிச்சிருக்கணும் ப்ரோ. பட் கடைசியில ஒரு ஆமா கரெக்ட். பட் கடைசியில ஒரு சரியான ஃப்ரீ கிக், அந்த ஃப்ரீ கிக் பாத்தீங்களான்னு தெரியல, சரியான ஃப்ரீ கிக். Yeah, top what do you call it, left corner, top bins. Yeah, top bins like, and ஒரு decent distance away வர like 30 yards மாதிரி இருந்தது. கரெக்ட். அவன் வேற இன்டர்வியூ பண்ணாங்க அப்புறம் அவன்கிட்ட அப்படின்னு. அவன் சொன்னா, எனக்கு ஏதோ நான் ஏற்கனவே அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒண்ணு சின்ன வயசுல, சரி அடிச்சுதான் பாப்போமேன்னு அடிச்சேன், உள்ள போயிடுச்சு அப்படின்னு. நம்ம பேசுறோம்ல, லைக் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பஞ்ச்டா. They have a lot of free spirited nature. நம்ம வந்து அந்த இது பார்த்திருக்கேன், அது பேர் என்ன, இந்த டெட் லாசோல ஒரு ஃபார்வர்ட் இருப்பானே, அவன் பேர் அந்த மெக்சிகன் ரோஹாஸா, ரோஹாஸ். அந்த டீம்ல வந்து எல்லாருமே ரோஹாஸ் மாதிரி. கரெக்ட். எல்லாருமே வந்து ஃப்ரீயா ரொம்ப ஹார்ட்டியா கிவிங் 100% ஃபுட்பால் இஸ் லைஃப் ன்னு சொல்லிட்டு, ஃபுட்பால் இஸ் லைஃப் ன்னு சொல்லி ஆடுற மாதிரி பசங்க மாதிரி தான் இருக்காங்க. எனர்ஜி இஸ் குட், ஐ திங்க் அந்த டீமுக்கு. யா கரெக்ட். சோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். நியூட்ரலா பார்த்தனா எவ்வளவு ஒரு ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு. 100%. So and especially அந்த வைட்டாலிட்டி மாதிரி ஒரு ஸ்டேடியம், அதுவே ஒரு 15,000 seat ஸ்டேடியம் தான். இட்ஸ் வெரி, என்ன சொல்றது, வெரி ஸ்மால் அண்ட் வெரி, அந்த வார்த்தை வரமாட்டேன் திடீர்னு தமிழ்ல, பட் வெரி விடுங்க, வெரி நைஸ் அட்மாஸ்பியர் வெச்சுக்கோ. ஐ திங்க் ரொம்ப கம்யூனிட்டி பில்ட். ஆமா, எக்ஸாக்ட்லி மாதிரி இருக்கும் எல்லாருமே. பட் யா, ஐ திங்க் அந்த செம்ம மேனேஜர் தான், செம்ம வைப்ஸ், செம்ம டேலண்ட் செட்டப். லைக் என்ன சொல்றது, they will not finish in the top 6 top 5 அதெல்லாம் இல்ல, but they'll give anybody a game type of team. இது Manchester United தானே போறாங்க அவங்க. யா, Manchester United நம்ம தான் கொடுத்துட்டோமே அதுக்கு ரிசல்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஐ எம் ப்ரெடிக்டிங் 2-1 அதுக்கு. யூ செட் டிரா. கரெக்ட். ஸோ ஐ திங்க் நல்லா ஆடுவாங்கன்னு தோணுதுடா. ஸோ பார்க்கலாம். யா, ஸோ வெஸ்ட் ஹாமோட கேம் பார்ப்போம். வெஸ்ட் ஹாம் ஆர் ஹோஸ்டிங் பிரைட்டன். எப்படியோ வந்து இந்த வாரம் தான் இவன் சாக் ஆவான்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு வின் எடுத்துடுறான் ஆஜே. இவன் கரெக்டா உல்ஸ் அவனுக்கு ஃபேவர் ஆகுது பாரு, அந்த மாதிரி பிக்சர்ஸ். உல்ஸ் அப்புறமா அந்த டிரா அகேன்ஸ்ட் பர்ன்மத். கரெக்ட். ஸோ எப்படியோ எஸ்கேப் ஆயினுங்கிறான் ஆஜே. ஸோ எனக்கு தெரியல எப்படி இவன் எஸ்கேப் ஆயினுக்கிறான்னு. பட் டு யூ திங்க் அந்த லக் இஸ் ஸ்டில் தேர், இந்த ரப் ஆஃப் த கிரீன் இருக்கா இந்த வாரம்?
கண்டிப்பா இருக்கும்னு தோணுதுடா. ஏன்னா நான் ஏன் ம் சொல்றேன், அவங்க வந்து அந்த அன்டோனியோ இதானதுல இருந்து they're all they're having a purpose to at least ம் be in the Premier League when he comes yep back. yep Right? ஸோ அதுதான் அவங்களோட பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மோட்டிவேஷனை வச்சு ஜான்வரி வரைக்கும் ஓட்டிடுவாங்க. ம் ரைட். ஸோ ஐ திங்க் இட் வில் பி என்ன சொல்றது, they will give them a game. எனக்கு அப்படிதான் தோணுது. நீ என்ன ஓகே நினைக்கிற? நானும் ஐ திங்க் இல் பி அ ட்ரான்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் தோக்க மாட்டானுங்க. ஐ திங்க் பிரைட்டனும் தெரில, எனக்கு பிரைட்டன் பத்தி தெரில. பட் ஐ வாண்ட் டு சே அ ட்ரா அகைன். நான் நிறைய ட்ரா சொல்லிட்டே இருக்கேன் இந்த வாரம். ஸோ ஐல் சே 1-1 ட்ரா. ஃபர்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் அப்படிதான் மச்சான். ஒரு 4 கேம் ட்ரா இருக்கும். மீதி எல்லா கேமுமே பார்த்தோன்னா 6-2 7-8 பொழந்து காட்டுவானுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் 4 கேம். பட் ஐ திங்க் இந்த கேம் வில் பி அ ட்ரான்னு தோணுது. பெஸ்ட் ஹாம் ஹோம் வேற. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ குட் கேம். ஐ திங்க் ஸோ டூ. கடைசி ஃபிக்சர் இந்த வாரம் பார்க்கறது வந்து ஃபுல்ஹாம் வர்சஸ் சவுத்ஆம்ப்டன் அட் கிரேவன் காட்டேஜ். இந்த கேம் சவுத்ஆம்ப்டன் புது மேனேஜர் பத்தி எனக்கு நியூஸ் கூட தெரியல அஜய். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டு யூ ஹேவ் எனி ஐடியா? ஏதாவது டாக்ஸ் கூட? இன்னைக்கு ஒரு இன்டர்ம் மேனேஜர் தான் இருந்தான்னு நினைக்கிறேன் லிவர்பூலோட. அப்படியா? ஐ திங்க் ஹி வில் ஒன்லி கண்டினியூ தோணுது. பட் இன்னைக்கு ரொம்ப ஆடினது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. லிவர்பூல் பிளேயிங் அ பி சைட். ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதே எரர்ஸ் தான் தே கன்சிடர்ட் ஆர் தே. நல்ல கோல் அடிச்சான் கேமரன் ஆர்ச்சர். அது தவிர வந்து அது ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் சொல்லிக்கலாம். பட் அது தவிர இதுவும் தெரியல. He cannot buy a goal in the league. Right. So இந்த மாதிரி கப் காம்படிஷன்ஸ்ல யூசுவலா you will always have that freedom to play, right? So லீக்ல அவனால கிராக் பண்ண முடியல. But yeah, I think in the Fulham team who are very well oiled, very defensively resolute. இந்த Southampton team வந்து I think it will be a 2-0 victory ன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்காது. Southampton will not create much. Fulham will just try and ரொம்ப ப்ரொஃபஷனலா they will kind of do the things right and then score 1 goal in each half. அந்த மாதிரி ஒரு கேம். கரெக்ட். அண்ட் ஃபுல்ஹாம் வந்து எப்படின்னா எப்படி தெரியுதுன்னா இவனுங்க வந்து ஒரு யூரோப்பா லீக் டீம் மாதிரி எனக்கு தோணுது இந்த சீசன். மேபி அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஒரு 6th இல்லை 7th கான்ஃபரன்ஸ் லீக் அந்த மாதிரி. சாம்பியன்ஸ் லீக் பத்தி ஐ டோன்ட் திங்க் they'll finish in the சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட். பட் ஒரு மாதிரி நல்லா ஆடுறானுங்க. குட் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால். சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க. அண்ட் I'll say 3-0 ப்ரோ டு ஃபுல்ஹாம். ஐ திங்க் ரிசல்ட் இஸ் த சேம். நம்ம ஸ்கோர் லைன் தான் வேற மாதிரி குத்துட்டு இருக்கோம். ராபின்சன் எவ்வளவு சூப்பராக ஆடணும் against சூப்பரா ஆடிட்டு இருக்கான். எல்லாம் சொல்றோம் டெவலப் பண்றோம். He played Saka also, right? ஆமா. Yeah, no, he had a good game against Saka as well. Yeah, so and they didn't double up against both of them. ஓரளவுக்கு இருந்தது ப்ரோ. லைக் ஃபுல்லம் வேர் டூயிங் இட். ஆமா, ஃபுல்லம் நல்லா ப்ரோ. ஆர்சனல் ஈஸி ப்ரோ. ஆர்சனல் வந்து நீங்க லெஃப்ட் சைடு வந்து சைடு ஓவர்லோட் பண்ணாலே நீங்க ஆர்சனல் ஜெயிச்சிடலாம். ஸோ அது தப்பே இல்லை. ஆர்சனலோட ப்ளூ பிரிண்ட் அதுதான். லைக் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஆர்சனல், லெட்ஸ் ஓவர்லோட் ஆன் த லெஃப்ட் சைட். தட்ஸ் இட். சிம்பிள் அஸ் தட். ஸோ but he had a great game against both of them. No, he was really good. So single-handed, he did really good. So I think there are talks about City looking at him as one of their left back options. I think it definitely is due a jump up. அந்த மாதிரி அந்த டீம்ல நிறைய பிளேயர்ஸ் ஆர் டியூ அ ஜம்ப் அப்னு தோணுது எனக்கு. ஸோ இவோபி கூட ப்ரோ லைக் ஒரு மாதிரி பயங்கரம். இந்த இவோபி வந்து எவர்டன்ல பார்க்கவே இல்லை சீரியஸா. பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். இந்த இவோபி we probably saw in Everton ஒரு few games, ஒரு 10 கேம் ஸ்ட்ரீக்ல ஒரு 4 கேம் அந்த மாதிரி வருமா. இவன் கிட்ட கரெக்டா என்ன பண்ணிட்டானா, என்ன சொல்றது, அவன் இன்னும் டீப்ல இருந்து ஆரம்பிக்கிறான் இவோபி. அவனால பால கால வச்சுட்டானா அதுக்கப்புறம் இவோபி வந்து ஒரு என்ன சொல்றது, probably the wrong comparison to make at the wrong time, but early days Sterling மாதிரி அவனை வந்து ஒரு 10 yard if he runs with the ball, no, அதுக்கப்புறம் அவன் வந்து he'll be in complete control of what his actions. But you know right, இவோபியோட மாமா வந்து யாருன்னு தெரியும்ல? யாருடா? JJ Okocha. So maybe he gets it from there. So Nigerian icon, Premier League Bolton icon. So what a player, man, what a player. So maybe அங்கந்து தான் he gets it from, so தெரியல. But I think நீ சொல்ற மாதிரி the Fulham team is definitely one to keep an eye on. இந்த மாதிரி சொல்றோம், இந்த மாதிரி சொன்னாதான் அடுத்த நாள் ஜிங்ஸ் ஆகி தோத்துறாங்க. கரெக்ட்.
ஃபுல்லம் ஆல்சோ இல்ல அந்த ஜெனாரோ கட்டுசோ சொல்லுவான்ல அந்த கிரீஸ்ல இருக்கும்போது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லுவான்ல சம்டைம்ஸ் மேபி குட் சம்டைம்ஸ் மேபி ஷிட் அந்த மாதிரி அவனுங்க. சோ அவனுங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோ யா ஐ திங்க் அஜய் அதோட எல்லா கேம்ஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அஜய். நீங்க சொல்லுங்க இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ். நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் யா போன வாரம் ஏதோ கான்ட்ரோவர்சி இருந்தது பிரீமியர் லீக்ல. இல்லடா இல்ல வாவ் நைஸ் டு ஹேவ் சம்திங் லைக் தட். இந்த வாரம் வேற 2 பேக் டு பேக்ல மிட் வீக் வேற இருக்கு. சோ ஐ திங்க் எப்படியாவது ஒரு கேம்லயாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஐ திங்க் அந்த லிவர்பூல் டாட்னம் கேம்ல தான் நான் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்னு நம்ம நம்பி காசு போடலாம். யா ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா. அண்ட் அஜயோட ட்விட்டர் ஹேண்டில் போய் ஃபாலோ பண்ணுங்க. அஜய் இஸ் ஏஜா ரைட் அஜய் ஆன் எக்ஸ். AJAW _ yes. So please go follow Ajay. He's என்ன சொல்றது ஒரு celebrity Newcastle Tamil speaking fan ன்னு சொல்லிக்கலாம். So Ajay, always a pleasure having you on the show Ajay. Likewise. Thank you so much. Thank you. And மக்களே அடுத்த வாரம் சந்திப்போம். Bye bye. Bye bye.